Hello friends, நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Gmail இருக்கிற சில முக்கியமான செட்டிங்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா கான்ஃபிடென்ஷியல் மோட், ஷெட்யூல்டு மெயில், கூகுள் டேஷ்போர்ட், ஸ்வைப் ஆக்ஷன்ஸ், இன்பாக்ஸ் பிரியாரிட்டி, மேனேஜ் லேபிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிடென்ஷியல் மோட் பார்க்க போகிறோம். இதில் போய்ட்டு நம்மளுடைய மெயிலுக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் செட் பண்ணிக்கலாம். அது நம்ம ஃபார்வர்ட் பண்ண முடியாமல் டவுன்லோட் பண்ண முடியாமல் செஞ்சுக்கலாம். பாஸ்கோடும் செட் பண்ணிக்கலாம். பாஸ்கோடு கொடுத்தா மட்டும் தான் நம்ம அனுப்பின மெயிலில் பார்க்குற மாதிரி செட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு Gmail ஓப்பன் பண்ணுங்கள். இதில் மேலே இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ஷியல் மோடை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா செட் எக்ஸ்பைரி அப்படின்னு இருக்கும். இதில் போய்ட்டு சில டூரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டூரேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டூரேஷனில் நம்ம அனுப்பின மெயில் டிஸ்அப்பியர் ஆயிரும். அது நம்ம பாஸ்கோட் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா பாஸ்கோடை கொடுத்தா மட்டும்தான் நம்ம அனுப்பின மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். கான்ஃபிடென்ஷியல் மோட் நம்ம செட் பண்ணதால் கீழே பார்த்தீங்கன்னாக்கா கண்டென்ட் எக்ஸ்பைர் 9 அப்படின்னு வருது. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது இல்லாமல் இந்த மெயிலை வந்து பிரிண்ட் பண்ண முடியாது, டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வார்னிங் மெசேஜையும் காட்டும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மெயிலை ஒருத்தவங்க வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ இதில் போய் டூவில் போய்ட்டு டூ அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு நான் போய்ட்டு சும்மா ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் அந்த மெயில் வந்து சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும். இதில் போய்ட்டு இந்த ஆட் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கணும். இந்த மொபைல் நம்பருக்கு தான் பாஸ்கோட் போகும். அந்த பாஸ்கோட் என்டர் பண்ணால் மட்டும் தான் ரெசிபியண்டால் மெசேஜை ஓப்பன் பண்ணி படிக்க முடியும். இப்போ நான் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரெசிபியண்ட் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிபியன்ட் மெயில் ஐடியில் மெயில் வந்துருச்சு, டெஸ்ட் மெயில் அப்படின்றது. நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா நம்ம அனுப்பின மெயில் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக வந்துட்டு வெரிஃபை ஐடென்டிட்டி அப்படின்னு வந்துருக்குது. இந்த வெரிஃபை ஐடென்டிட்டியில் சென்ட் பாஸ்கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம செட் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு பாஸ்கோட் போகும். அந்த பாஸ்கோடை இதில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். இப்போ பாஸ்கோடை நான் இதில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, நம்ம சப்மிட் பண்ணதுமே தான் வந்துட்டு நம்ம அனுப்பின மெயில் இங்கே வந்திருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவதாக பார்க்கும்போது ஷெட்யூல்டு சென்ட். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அனுப்புகிற மெயிலுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது என்றைக்கு அந்த மெயில் போகணும் அப்படின்ட்டு இதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த டேட்டில் என்ன டைமில் போகணும் அப்படின்றதையும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பர்த்டே விஷயம் அனுப்புகிறவங்களுக்குலாம் வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூகுள் டேஷ்போர்ட், கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி கூகுள் டேஷ்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் உள்ளே போங்க. ஸோ இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரைவ் அப்படின்னு இருக்கும். நம்முடைய இமெயில் ஐடியில் இருக்கிற ட்ரைவில் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டும். அது இல்லாமல் நம்முடைய ஜிமெயிலுக்கு எவ்வளோ மெயில் வந்திருக்கு, எவ்வளோ மெயில் நம்ம அனுப்பியிருக்கிறோம், எவ்வளோ கான்வர்சேஷன் இருந்திருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்க முடியும். செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னாக்கா மேலே ஜென்ரல் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்வைப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு மெயிலில் ரைட் சைட் ஸ்வைப் பண்ணால் என்ன ஆகணும், லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணால் என்ன ஆகணும் அப்படின்ற நம்ம இதில் கஸ்டம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைட் சைட் ஸ்வைப் பண்ணும்போது டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சீவில் இருக்கும். இல்லை அர்ச்சீவில் வேணால் டெலீட்டில் வேணும், இல்லை மார்க்கஸ் ரீட் இல்லை அன்ரீட் ஆகணும், இல்லை மூவ் ஆகணும். இந்த மாதிரி வந்துட்டு நம்மளால் இதை செட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி தான் வந்து நம்ம லெஃப்ட் ஆக்ஷனுக்கும் நம்மளால் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அடுத்து வர ட்ரிக்ஸாக பார்க்கலாம். இதுலேருந்து பேக் போனோம் அப்படின்னா நம்மளுடைய இமெயில் ஐடி காட்டும். அந்த இமெயில் ஐடி மேலே கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு இன்பாக்ஸ் டைப் அப்படின்னு இருக்கும். அந்த இன்பாக்ஸ் டைப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு எது வேணுமோ அதை நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் இன்பாக்ஸ் அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட், ஃபாஸ்ட், அன்ரீட், ஸ்டார்ட், பிரியாரிட்டி அப்படின்னு இருக்கும். இதில் எது வேணும் நம்ம அதை செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜ் லேபிள். இந்த மேனேஜ் லேபிள் கிளிக் பண்ணிட்டு என்னென்ன லேபிள் வேணும் அப்படின்ற நம்மளால் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும்.